விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதி சந்திரனின் வருகையினால் பலமான யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தன பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்தில் வளரும் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும், 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், அவரோடு செவ்வாய்க்கிழமை வரை புத பகவானும், 5ஆம் இடத்திலே புதன்கிழமையிலிருந்து புதன் பகவானும், 7ஆம் இடத்தில் கேது பகவானும், விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமும் வேதியோ இல்லை, அதனால் இந்த வாரம் நல்ல வாரமாகத்தான் உங்களுக்கு அமைய போகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் சுபமான வாரம் நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 23/6/2024 திதி தேய்பிறை துவிதியை திதியும் இரவு 7 மணி வரை பூராட நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை 24/6/2024 திதி தேய்பிறை திருதியை திதியும் மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 25/6/2024 திதி தேய்பிறை சதுர்த்தி திதியும் மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள் சங்கடகர சதுர்த்தி நாளாக வருகிறது. செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 26/6/2024 திதி தேய்பிறை பஞ்சமி திதி மதியம் 3:30 மணி வரை நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாளாக அந்த தினம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை 27/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறை சஷ்டி திதி மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரம் அன்றும் மரணயோகம் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 28/6/2024 திதி மாலை இரவு 7 மணி வரை சப்தமி திதி தேய்பிறை சப்தமி திதி, அதன் பின்பு தேய்பிறை அஷ்டமி திதி வருகிறது. அதே மாதிரி பகல் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திராட்டாய நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை 29/6/2024 திதி மாலை 4 மணி வரை தேய்பிறை அஷ்டமி திதியும், அதன் பின்பு நவமி திதியும் வருகிறது. பகல் 11 மணி வரை உத்திராட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. அன்று தேய்பிறை அஷ்டமி திதி. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதிலே பொதுவாக பணப்பொருளாதாரம் தான் மிக முக்கியமான விஷயம். அது இந்த வாரத்தில் நமக்கு நிறைய கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப, தனபாகியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கான இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பஞ்சமே வராது. நிறைய பணம் வரும். எதிர்பார்த்த பல பணங்கள்லாம் வந்து சேரும். வராக்கடன்கள் வந்து சேரும். திருப்திகரமான பொருளாதாரம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தவணை, இஎம்ஐ கட்டுதல், வட்டி கட்டுதல், கடன் நோய் வம்புகளுக்கிலிருந்து மீளுதல், இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் நன்றாக இருந்தால் அனைத்துமே ஏற்றம் காணும். அதன் விடுபடி இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா, சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்த குரு பகவான் பொருளாதாரத்தில் நன்மையை தருவார், ஏற்றம் தருவார். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், குரு என்றால் அதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்க விஷயங்கள், இதெல்லாம் நிறையா தருவார். கலைத்துறை, அது கலை மற்றும் விளையாட்டுத்துறை, அதே போல் பங்குச்சந்தைகள், இதிலெல்லாம் ஏற்றத்தை காணக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்துறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுப்பார். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாபாரிகளால் நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் பல நன்மைகளோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் திருப்திகரமான வாரம். பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுலேயும் வந்து சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கனால சிலருடைய பொறாமைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை அல்லது சிலருடைய ஏச்சுக்கள் பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ராஜ்ய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரக்கட்டங்களில் இந்த தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை காதில் வாங்க வேண்டாம். ஏன்னா அவங்களால தான் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சில மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல் ரீதியாக அப்படிங்கிறத விட மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்து எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தால் போல் பஞ்சமாதிபதியின் வருகையினால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எல்லா கஷ்டங்களும் விலகும். கடந்த வாரம் வரை இருந்து வந்த நிலைகள்லாம் மாறும். நல்ல யோகங்கள் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். மங்கள பாக்கியங்கள் கிடைக்கும். புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான தன்மை நிலவும். கணவன் மனைவி உறவில் காதல் வசப்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை புதன்கிழமையிலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரனாலும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்பாராத திருப்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கான வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக பெண்களுக்கு கிடைக்கும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து நல்ல அருமையான வாரம் தான். படிப்பை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் இதுவரை புது முயற்சி, அதாவது வந்து இப்போ தான் புதுசாக வந்து எல்லா வகுப்புகளுக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க. அதில் சற்று குழப்பமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் மிக்க வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பயன்படுத்திங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் யோகங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா தெய்வ பலம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இல்லத்து வீட்டு தெய்வங்களும் சரி, நீங்கள் வழிபடக்கூடிய விரும்பி வழிபடக்கூடிய தெய்வங்களும் சரி உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாரத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி தேதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள். சஷ்டி தேதியில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தேதி வருகிறது. காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். எதிர்பார்த்த பல நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்கக்கூடிய வாரமாக மீனராசி மேலே உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய குருபவான் 3ஆம் இடத்தில் அமர்க்கும் பொழுது முயற்சி என்று சொல்வோம், சகாயம் என்று சொல்வோம். உங்கள் முயற்சியினால் பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சகாயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பஞ்சமாதிபதியின் வருகை நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாரம் முழுவதுமே சுபமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. அதனை பயன்படுத்தி கொண்டு நல்ல லாபத்தை அடைய இனிய நல்வாழ்த்துக்கள்.